சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கூட நம்மளோட மகேந்திர சிங் தோனி அவர்களை வந்து உடனேலாம் நம்ம விட முடியாது. மக்களை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்கணும். அப்படி உடனே விட்டுட்டு போகாம மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணுறாருன்னா, நான் ஸ்குவாட்ல தான் இருக்கிறேன். இந்த வருஷம் நான் விளாட்றேன். நான் ரிட்டயர்மெண்ட்லாம் ஆகல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை கொடுத்தாரு. மக்கள் எல்லாரும் மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு. அப்போ திடீர்னு ஃபர்ஸ்ட் டேவே என்ன ஆகும்னு சொல்றது? ஆனா இந்த சீசனுடைய இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச்சுக்கு நான் ஆட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு அனௌன்ஸ் பண்றது. கொஞ்சம் மேட்ச்சுக்கு மட்டும் சரி ஓகே. அப்படின்ற மாரி அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப மக்களுடைய மனத முதல்ல இதுக்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மொத்த சீசனுமே விளாட மாட்டேன் தம்பி. நீ இன்னுமா நம்பிக்கை இருக்கத அப்படிங்கிறது இப்ப தான் பொறுமையா கிட்டத்தட்ட நமக்கு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. பட் இத பத்தி நம்ம வந்துட்டு இந்த இது ஆரம்பத்திலேயே வந்து ஒரு வீடியோல பேசும்போது நம்ம சொல்ட்டோம். இல்ல மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு வந்து இந்த உடல்நல குறைவு அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. அவரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவர்லாம் ஒண்ணும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்களலாம் வந்துட்டு எதுக்கு பிராக்டிஸ் செஷன்ல இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க போறா? அதையும் அவங்க வந்து அலோவ் பண்ண போறாங்க. இல்லங்க காலுக்கு மட்டும் பார்த்து, விரலுக்கு மட்டும் பார்த்து, இதுக்கு மட்டும் பார்த்து அப்படிலாம் சொல்லலைல. ஸோ தோனி அவர்கள் வந்து பேசிக்கலி நம்மள வந்து மென்டலா ப்ரிப்பேர் பண்றாரு. நான் டக் அவுட்ல தான் இருப்பேன். எப்பயாவது பிராக்டிஸ் செஷன்ல மட்டும். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிற டைம்ல நான் அங்கேயும் இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போயிருவேன். ஸோ இதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த தோனி ஃபேக்டர்ங்கிறது லைட்டா காணாம போகும்போது, அந்த டைம்ல உங்களுக்கு பெருசாலாம் வலிக்காது. அப்படியே அத நீங்க கடந்து போயிருவீங்க நீங்க. நீங்க வேணா பாருங்களேன் அப்படிங்கிற மாரி தான் அத பார்க்கணுமே தவிர, இதில அவர் வருத்தப்படுறதுக்கோ வந்துட்டு இதுக்கோ எதுவுமே விஷயமே கிடையாது இதில. ஸோ மகேந்திர சிங் தோனி இந்த சீசன்ல விளையாட மாட்டார். இதை இவர் முன்னாடியே முடிவெடுத்து விட்டார். இந்த இன்ஜுரி அது இதுங்கிறதெல்லாம் வந்து நம்மள பழக்கிறதுக்காக. இப்ப நம்ம தோனி இருக்காருப்பா. அவர் ஒண்ணும் ரிட்டயர்மென்ட்லாம் ஆவலையா அப்படின்னு நம்ம பழகி இந்த சீசன் ஃபுல்லா அவர் விளையாடாமயே மேட்ச்லாம் பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த சீசன் ஒருவேளை அவர் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலோ, இல்ல வந்துட்டு அதுக்கு தாண்டி வந்துட்டு பிளேயரா மட்டும் தான் இருக்க மாட்டேன். மத்தபடி டக் அவுட்லாம் வந்து உட்காருவேன்னு சொல்லும்போது ஆ சரி ஓகே. அப்ப போன சீசனும் கிட்டத்தட்ட அது மாரி தானே இருந்துச்சு அப்படின்ட்டு பழகிருவோம் நம்ம. ஏற்கனவே இப்போ நம்ம சாம்பிள் இது கிடைச்சிருச்சு நமக்கு. இப்ப அந்த நம்பர வச்சுக்கிட்டு போன வருஷம் இல்லையா அப்படின்ற மாரி நம்ம போயிடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம வந்துட்டு போயிருவாப்ல. ஸோ இதுதான் தலைவனுடைய பிளானு. ஸ்லோவா கிராஜுவலா வந்துட்டு கரெக்ட்டான டைம் பார்த்து, அப்படி அந்த டிரான்சிஷனுக்கு மக்களோட மைண்ட வந்து புரிஞ்சுகிட்டு இவர் நடந்துக்கிறது தான் அப்படின்ற மாரி எனக்கும் வந்து தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க சொன்ன மாரி என்னென்ன கருத்துக்கள்.